பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. சார், இந்த சின்ன பேர்டால இந்த மருந்தோட பவரை தாங்க முடியுமா? இது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். சார், உங்க மருந்தோட ஃபார்ம்ல தப்பாயிடுச்சு. பாருங்க, இந்த பேர்ட் பெருசாகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன, இந்த வேதா சிட்டில பறவைங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அதை பிடிங்க, அது வெளியே போச்சுன்னா பெரிய அழிவை ஏற்படுத்திடும். பிடிங்க. யாராவது எங்களை அந்த போர்டுல இருந்து காப்பாத்துங்க. கோஸ்ட் அட்டாக் உண்மையிலே நல்ல மூவியா இருந்துச்சுல்ல? ஏய் யூடி, நீ எங்க படம் பார்த்த நல்லா இருக்குன்னு சொல்ற? படம் முடிகிற வரைக்கும் நீ கண்ணை மூடிக்கிட்டு தானே இருந்த. சரி, என்ன பயந்தாங்கொள்ளி. ஆபத்து, ஆபத்து, வேதா சிட்டில ஆபத்து. எவ்வளவு பெருசா இருக்குல்ல? இது சூப்பர் பேர்ட் போல இருக்கு. ஆனா அதிக மக்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். அது அந்த பபுளை கூட உடைச்சிடுச்சு. சூப்பர் பேர்ட் எங்க போச்சு? அங்க வானத்துல பாருங்க. அது சூப்பர் பேர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நகருங்க. Come on, super bird. இந்த தடவை கண்டிப்பா என்னோட குறி தவறாது. அந்த பேர்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த பக்கம். அந்த சூப்பர் பேர்ட் மறுபடியும் தப்பிச்சிடுச்சு. Don't worry, யூடி. அந்த சூப்பர் பேர்ட் மேல நான் ஒரு ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேர்ட் எங்க போனாலும் நமக்கு அதோட லொகேஷன் உடனே தெரிஞ்சிரும். வாங்க, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளானை நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த ரோபோ விங்ஸோட உதவியால நான் அந்த சூப்பர் பேர்டை பிடிச்சே தீருவேன். வாவ் சிவா. அது எதுக்கு கால் ரிசர்ச் சென்டரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு? அது நகரத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. அது இப்ப கார் லேப் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம அதை பின்தொடர்த்திக்கிட்டே போலாம்.
உன்னோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாவ் சிவா, ஃபைனலி நீ இந்த சூப்பர் பேர்டை பிடிச்சிட்டேன். ஆனா அது ஏன் இந்த அளவுக்கு சூப்பர் அக்ரெசிவ் பேர்டா மாறுச்சு? யார் அங்க இருக்கிறது? வெளியே வாங்க. சிவா, எங்களை மன்னிச்சிரு. எங்களாலதான் அந்த பேர்டோட நிலைமை இப்படி மாறிடுச்சு. நாங்க இந்த ரிசர்ச் லேப்ல பேர்ட்ஸ் மேல நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது அந்த பேர்டு இப்படி மாறிடுச்சு. நீங்க செஞ்சது ரொம்ப தப்பான விஷயம். அது எதுக்கு அவங்கள உள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்கு? இங்க கேஜ்ல நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. ஓ, இதுக்காக தான் அது நம்மள உள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. வாங்க, அதை ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஓகே சிவா, வா, லெட்ஸ் டு இட். நம்பர் 3க்கு வேதா சிட்டிக்கு போகும் பிகானோ எக்ஸ்பிரஸ் வர உள்ளது. ஆனா என்னோட வயித்துல எலி ஓடிட்டு இருக்கு. வாவ், வாடே.
அங்கிள் எனக்கு ஒரு பிளேட் பழம் கொடுங்க. அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ், மிகானோ எக்ஸ்பிரஸ் வந்து விட்டது. சீக்கிரம். அட யூடி எங்க காணோம்? யூடி யூடி ட்ரெயின் கிளம்ப போகுது. சீக்கிரம் வா யூடி. ஓ நோ யூடி யூடி என்ன பண்ற நீ? ட்ரெயின் கிளம்பிடுச்சு பாரு. சீக்கிரம் வா ஏறலாம். ஓடு ரேவா. ரேவா. அட நான் ட்ரெயினை மிஸ் பண்றேனே. வா என்னோட கையை பிடிச்சுக்கோ. வா சீக்கிரம் வா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால இதுல இருக்கவே முடியாது. அட இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது என்னோட கடமை தானே. நீங்களும் வேதா சிட்டிக்கு போறீங்களா? ஆமா, எங்க மாமாவை பார்க்க போறேன். உங்களோட லாக்கெட் ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க அம்மாவோட ஞாபக அர்த்தம். இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. ஏதோ ஒரு ஸ்டேஷன் வருது போல இருக்கு. ஏதோ ஸ்டேஷன் தான் போல இருக்கு. த்ரிஷா அக்கா, த்ரிஷா அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இவ்வளவு பயப்படுறீங்க? இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் எங்க வரைக்கும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எங்கேயாவது உடனே ஒளிஞ்சுக்கணும். நீ என்ன 3 மணிக்கு சந்திக்க முடியுமா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆனா நீங்க எங்க? அட இது எப்படி நடந்துச்சு? சத்தம் போடாத. என்னால உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? கடைசியில இப்ப புடிச்சிட்டேன் பாத்தியா? இந்த அங்கிள் வீல் சேர்ல தானே இருந்தாரு, இப்போ தானே நிக்கிறாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. யுடி என்னாச்சு? நம்ம நெக்ஸ்ட் டோர் கேபின்ல பேஷண்டோட ஒரு ஆன்ட்டி இருந்தாங்கல்ல, அவங்க ஹீல் வச்சு என் காலை மிதிச்சிட்டாங்க. அவங்களோட ஒரு அங்கிளும் இருக்காங்க. நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். Are you sure? நீ அங்கிளை பாத்தியா? விண்டோ வழியா பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரெயின் ஏறும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த த்ரிஷா அக்கா. பாவம், அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டாங்க. கண்டிப்பா நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. நான் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஷன் வந்தது. அங்கதான் அந்த அங்கிள். So guys, are we ready? த்ரிஷா அக்கா இங்க இல்ல. காணோம். ஒருவேளை இங்க இருப்பாங்களோ? இல்ல, இதுக்குள்ளயும் இல்ல. ஓ சாரி. அவங்க என்ன 3 மணிக்கு பேண்ட்ரில மீட் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை அங்கதான் இருப்பாங்க. த்ரிஷா அக்கா எங்க? மணி 3:20 ஆச்சு. Don't know. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அவங்க ஏற்கனவே பயந்து போயிருந்தாங்க. அவங்கள எங்கன்னு தேடுறது? Don't worry ரேவா, த்ரிஷா அக்காவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். I'm sure கண்டிப்பா அவங்களை யாராவது பார்த்திருப்பாங்க. அங்கிள், நாங்க த்ரிஷான்னு ஒரு அக்காவை தேடிட்டு இருக்கோம். அவங்க ஃபுல் ஸ்கர்ட், ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாங்க. காலையில கூட நாங்க 2 பேரும் இங்க தான் இருந்தோம். ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாக்லேட் மில்க் ஷேக் சர்வ் பண்ணேன். ஆனா அவங்க போன ஸ்டேஷன்லயே இறங்கிட்டாங்களே. எப்படி அங்க இறங்கிருப்பாங்க? நான் வேதா சிட்டில தான் இறங்க போறேன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இப்போ உன்னோட டோ பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க. Thank you. போலாமா? ஓகே பசங்களா, ஹேவ் a good day. அங்கிள், இது த்ரிஷா அக்காவோட லாக்கெட் தானே? த்ரிஷாவா? யார் த்ரிஷா? இல்ல எனக்கு எந்த த்ரிஷாவும் தெரியாது. சிவா, அந்த அங்கிள் போட்டிருக்காருல, அந்த லாக்கெட் த்ரிஷா அக்காவோடதுதான். சம்திங் இஸ் ராங் சிவா. ஆமா, ஐ திங்க் நீ சொல்றது சரிதான் நினைக்கிறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் த்ரிஷா அக்கா காணாம போயிருக்காங்க. இப்போ வீல் சேர்ல போனார்ல, அந்த அங்கிளால நடக்க முடியும். அத நானே என் கண்ணால பார்த்தேன் சிவா. சரி, இப்போ த்ரிஷாவை எங்க போய் தேடுறது? அவங்க கேபின்ல இருந்து தேடலாம். ஏன்னா லிப்ஸ்டிக்கோட பர்ஸ்ல இருந்து இதுவும் கீழே விழுந்துச்சு. கைஸ், நானும் ரேவாவும் அவங்க கேபின்குள்ள போறோம். நீங்க இங்கே இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. ஒருவேளை கேபின் பக்கம் யாராவது வர மாதிரி இருந்தா நீங்க சத்தமா இருமுங்க. எங்களுக்கு அதுதான் சிக்னலா இருக்கும். யூடி, நீ ரைட்ல போ. அப்புறம் ஆதி, நீ லெஃப்ட்ல போ. அட, என்ன இது? இது த்ரிஷா அக்காவோடதுதான். அப்போ த்ரிஷா அக்கா எங்க? ரேவா, இங்க பாரு.
பார்க்க யாரோ வயசானவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா இது த்ரிஷா அக்கா கிடையாது. அப்படின்னா அவங்க எங்க? அட யாரோ வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் நம்ம ஒளிஞ்சுக்கணும். ஒரு முறை நம்மளோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களோட பங்கு 150 கோடி, அப்புறம் உங்க ஸ்டெப் சிஸ்டரோட 150 கோடியை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். அதுக்கப்புறம் நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். இவ கையில உள்ள சுருக்கங்களை பார்த்தா இவ த்ரிஷா தானே இவளோட மாமாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்னை விட ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வேர்ல்டுலயே உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது. கீழே யாரோ இருக்காங்க. வெளியே வா, வந்துரு. நீ இங்க வந்துட்ட, ஆனா வெளியில போக முடியாது. குட் ரோசி. ரேவா, உனக்கு ஒண்ணும் ஆகல ரேவா? நான் நல்லா தான் இருக்கேன். டோர் லாக் ஆயிருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? நான் இந்த விண்டோ வழியா வெளியில போய் இங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ அலர்ட் பண்றேன். சிவா, தட்ஸ் டூ டேஞ்சரஸ். இப்போதைக்கு வேற வழியே இல்ல. ரோசி, நீ அவங்க மேல என்ன ஸ்ப்ரே பண்ண? நான் இது ஹேர் ஸ்ப்ரே. என்ன காரியம் பண்ணிட்ட நீ? I'm sorry. ஸ்டேஷன் வந்ததும் நீ த்ரிஷா கூட ஆம்புலன்ஸ்ல கிளம்பிடு. ஓகே, நான் அந்த பசங்களை கவனிச்சுக்கிறேன். ஆக்டிவேட் பிளான் பி. ஓகே சின்ன பையா, இப்போ உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ரேவா, என்ன நீ உள்ள மாட்டிக்கிட்டியா? கைஸ், அந்த அங்கிளும் ஆண்டியும் எங்களை லாக் பண்ணிட்டாங்க. என்ன கூட ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. இந்த பசங்க எங்க எப்படி வந்தாங்க? த்ரிஷாக்கா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது.
எங்கேயாவது ஃப்ளையிங் சைக்கிளை பார்த்துருக்கீங்களா? ஓ நோ, அந்த பையன் எங்கே வந்துட்டானா? ஆக்சிலேட்டர் அமுக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? வெரி குட் சிவா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். கிளம்பு, அதுவும் ட்ரெயின்ல இல்ல ஜீப்ல. ஜெயிலுக்கு கிளம்பு. வா த்ரிஷா, நான் உன்னை உங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.